திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அம்பாசமுத்திரத்துல அரிஜன மக்கள் வந்து சொல்றாங்க, வணக்கம், என்னன்னா எங்களுக்கு ரோடு இல்லையா? ரோடா? சரிண்ணே, ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. என்ன அனுபவம் பாருங்க, அறிவு. அந்த இன்ஜினியர் வந்தார், பேரை சொல்ல வேண்டாம், வந்தாரு. ஏதோ ரோடு கேட்கறானே, அது போட முடியாதுயான்னு அவன். நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறோம், போட முடியாது. ஏன் முடியாது? ஐயா அது பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தம், அவ்வளவுதானே. உனக்கு பிடபிள்யூக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதானே. எப்பா அந்த பஞ்சாயத்து போர்டுல திருமலத்தவரை கூப்பிடு, அஜெண்டா ஐடி அங்கேயே எழுதி, அங்கேயே கையெழுத்து போட்டு, அங்கேயே அவர் கிராம முனிசிபல், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார், கலெக்டர் அவ்வளவு கையெழுத்து போட்டு சொன்னாரு, 6 மாசத்துல வருமே ரோடு இருக்கணும். தினமணியில் ஒரு பையன் கார்ட்டூன் போடுறாரு, நல்லா போடுறாரு, நல்லா போட்டிருக்காரு. எல்லா காரும் இந்தியாவுக்கு வந்துட்டு ரோடு தான் போடணும்ங்கிறான். கார்ட்டூன் படிச்சலாம். மதி மதி நம்ம பிள்ளைலாம் எவ்வளவு அறிவா இருக்கான் ஐயா. திண்டுக்கல்ல ஒரு பெரிய இஸ்லாமியர் நூற்பாலை வைக்கணும்னு கேட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் வெங்கட்ராம CS எல்லாரும் சேர்ந்து திண்டுக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க அனுமதி. நான் ஆர் வெங்கட்ராமன் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் உள்ள கொடுத்தீங்கன்னு. அவர் சொல்றாரு, இல்ல காமராஜ் சொன்னாரு, அந்த மில் முதலாளிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு கரண்ட் நாங்க சப்ளை பண்ண முடியாது, நீயே போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு, அவன் போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துருவான்ல, அப்புறம் எல்லா கிராமத்துக்கும் நாங்க அதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பணக்காரன் பணத்தை எப்படி, இதுக்கு எதுக்கு IAS படிக்கணும்? நிர்வாகம் என்பது இங்க இருக்கணும் மூளையில. நான் காமராஜ்கிட்ட பார்த்தோம், அது நேர்மை, நாணயம், ஒழுக்கம், தப்புங்கிறதே கிடையாது.